இந்த செருப்பு மாதிரி பயன்படுத்த எனக்கு தெரியும், உன்னால முடியுமா? நான் சொல்ல வர புரியுதா? என்னை பொறுத்த வரைக்கும் என் 450 ரூபா செருப்பு தான் இந்த போனும். இதை எப்ப எடுக்கணும் எப்ப வைக்கணும்னு எனக்கு கண்ட்ரோல் இருக்கு. ஆண்டவருடைய கிருபையில கற்றுக்கொண்டிருக்கிறேன். இதை ஆள்றதுக்கு எனக்கு தெரியும். உன்னால ஆள முடியுமா? உன் அந்தரங்க ஜபத்தை திருடுறது யாரு? இதுதான். உன்னுடைய அந்தரங்க வேத தியானத்தை திருடுறது யாரு? இதுதான். உன்னுடைய அந்தரங்க துதி ஆராதனைகளை திருடுறது யாரு? இதுதான். உன்னுடைய பிரைவேட் டைம் சிந்திச்சு பாரு தம்பி தங்கச்சி, உன்னை கொண்டு எவ்வளவு காரியத்தை ஆண்டவர் பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். சுத்தமா அதை குறிச்சு ஒரு துளி கூட யோசனை இல்லை. ஏன்னா நீ வேதத்தை எடுத்து வாசிச்சுட்டனா அதன் மூலமா நீ ஜெபிக்க ஆரம்பிச்சிருவ. உன் வாழ்க்கை மறுரூபம் ஆயிடும், டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும்னு தெரிஞ்சுதான் சாத்தான் பயங்கர தந்திரமா இதை உன் கையில கொடுத்து வச்சிருக்கிறான். இதை உன்னால ஆள முடியலையா? தூக்கி ஓரம் வச்சுட்டு பட்டன் போனை வச்சுக்கோ. இன்னைக்கு நான் நிக்கிறேன்னா காரணம் இவைகளை ஜெயித்தனாலதான் கர்த்தர் இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். சும்மாலாம் ஜெயிக்கல. வீட்டுல இருக்கும்போது தேவைக்கு போன் எடுத்தாலும் எதுக்குடா இதை எடுக்கிறேன்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கேட்கிற என் தாய் இருக்காங்க. உங்க சங்கதி எப்படி? 8 மாசம் தான் ஆகுது எனக்கு குழந்தைக்கு. போன் எடுத்துட்டு யார் கால் வந்தது, யார் மெசேஜ் வந்தது, ஏதாவது முக்கியமான காரியமா இருக்குன்னு பாட்டா என் மனைவி உடனே சொல்லுவா, இவன் முன்னாடி போன் எடுக்காதீங்க, ஓரம் வைங்க. தப்பான காரியத்துக்கு எடுக்கிறேன். கவுன்சிலிங் கால் வந்திருக்கு, டெக்ஸ்ட் வந்திருக்கு, இமேஜ் அனுப்பணும், போஸ்டர் நோட்டீஸ் டிசைன் கேட்கறாங்க. எதுவா இருந்தாலும் குழந்தை முன்னாடி எடுக்காதீங்க, ஓரம் வைங்க. என் மனைவிக்கு நான் ஒபே பண்றேன். நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதா? எனக்கு ரூல் பண்றதுக்கு அதிகாரம் உண்டு, எனக்கு எல்லாமே உண்டு. ஆனா என்னை சுத்தி தேவதைகளாகவும் தேவ தூதர்களாகவும் வைத்திருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் நல்லது சொல்லும் போது அதுக்கு நான் ஒபே பண்ணி கீழே வைக்கிறவனா இருக்கிறேன். நம்ம கதை எப்படி?